வெல்கம் டு 360 தமிழ். நம்ம விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதோட மூணாவது பார்ட்டை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் ரெண்டு பார்ட்டை பார்த்தீங்கன்னா தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா அது ரெண்டை பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது கதையை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கிளைமேக்ஸை மட்டும் அடுத்த வாரத்துல வர ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தான் முடிக்கிறாங்க. இதுதான் ஃபார்மட்டா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய எபிசோட் போகும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 12 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரெகுலரா இந்த விஷயத்தை நம்ம போடலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த வெப் சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, ஒரு 4 பசங்க குறி வச்சு ஒவ்வொருத்தரா சாவடிச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால ஃபாலோ பண்றாங்க, அடுத்து கதையை முடிக்கிறாங்க. இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹீரோ விக்ரம் இருக்கார்ல, ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஜெயில ஆபரேட் பண்றவனை அமுக்கி விசாரிக்கலான்னு பார்த்தா அவன் இறந்து போயிருக்கான். இதை பார்க்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நம்ம இவனை அமிக்கிடுவோம் தெரிஞ்சு யாரோ திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்க. சோ இவனை சாவடிச்சது யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அவன் இங்க இருந்துகிட்டே எப்படி வெளியே ஆபரேட் பண்றான்றதையும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ விசாரணை பண்ணிட்டு இருக்காருல, நீ என்ன போலீஸ் மாதிரி விசாரணை பண்ற அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க சில ஆபீசர்ஸ் கேக்குறாங்க. வேற வழி இல்லாம இவர் எதுக்காக வந்திருக்காருன்றதை ரிவீல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஆளுங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருந்த ரவுடி இருக்காரு பாத்தீங்களா, அவர் மட்டும் தான் ஒரு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுவாரு. அந்த விஷயம்லாம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இவர் 2-3 நாள் இங்க இருந்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருப்பாரு. அவன் மட்டும் எதுக்காக அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றான், மத்தவங்களை எதுக்காக அலோவ் பண்ண மாட்டான், அங்கதான் ஏதோ வச்சிருக்கான் போலன்ற மாதிரி அந்த இடத்த செக் பண்றதுக்காக வராரு. அந்த பாத்ரூம்ல தான் அவன் ஒரு போனை மறைச்சு வச்சிருப்பான். இந்த போன் மூலியமா தான் அந்த 4 பசங்க கிட்ட இவன் பேசுறான்றது இவருக்கு தெரிய வந்துருது. இப்ப இவருமே ஜெயில விட்டு வெளியே வந்து இவரோட டீம் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. இந்த ஜெயில இருந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, முதல்ல நேரடியா கொலை பண்ணிருப்பான். அப்படி கொலை பண்ணி தான் அடிக்கடி ஜெயிலுக்கு போவான். ஜெயில இருந்தே இந்த விஷயத்தை நம்ம ஆபரேட் பண்ணுன்றதுக்காக ஒரு கேம் மூலியமா ஒரு 4 பசங்களை சேர்த்திருக்கான். அந்த 4 பசங்களும் யாரவரைய காலேஜ் பசங்க தான். அவங்கள வச்சுதான் இந்த 3 கொலையை கரெக்டா பண்ணிருக்கான். அடுத்த 2 டார்கெட் யாருன்னா, ஒன்னு வேதா, இன்னொன்னு அந்த கமிஷனரோட பொண்ணு சிவானி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேதான்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரேனா ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் வேதாவா இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணும். ஆக்சுவலா இவன் சாட் பண்ணிருக்கான்ல, அந்த சாட்ல மிஷனை கேன்சல் பண்றதுக்கு மெசேஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அலி என்ன சொல்றாருன்னா, சார் இதுக்கு முன்னாடி அவன் மிஷனை கேன்சல் பண்ணதில்ல, இப்ப நம்ம கேன்சல் பண்ணுன்னு சொன்னா அந்த பசங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும் சார், நம்ம வேற மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவனுக்கு பதிலா இவனை முடியுன்ற மாதிரி ஒரு வாட்டி மாத்திருப்பாரு. அந்த மாதிரி நம்ம டார்கெட்டை வேணா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி அலி சொல்றான். அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. சரி டார்கெட்டை மாத்துன்ற மாதிரி இவரும் ஒருத்தரோட பேரை சொல்றாரு. அதை கேட்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இவரோட பேரை தான் சொல்றாரு. அவங்க 2 பேர் சேஃபா இருக்கணும், என்னோட அடையாளத்தை நீ கொடு, அவனுங்க என்ன தேடி வரட்டும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி அதெல்லாம் ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் நீ குடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவோட போட்டோவை அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த கேங் மெம்பர்ஸும் அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டார்கெட்டை மாத்திருக்காங்க, நம்ம இந்த விக்ரம் கதையை தான் முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹீரோ இருக்கார்ல, இந்த கொலைக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாரு. அது என்னன்னா, ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கு எதிராக ஒரு 5 பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 பேர் தான் குறி வச்சு கொல்லப்படுறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அதுல 3 பேர் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. மீதி ஒருத்தர் இங்க இருந்திருப்பாரு, தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. அவரோட ஒய்ஃப் ஒரு வேலை இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிசினஸ் படுத்திருக்கும். சோ பிசினஸ் படுத்ததுக்கு இவனுங்க பண்ண போராட்டம் தான் காரணம். இவனுங்க எல்லாரையும் காலி பண்ணணுன்றதுக்காக இறந்து போனவரோட ஒய்ஃப் கூட இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இறந்து போனவரோட பேரு ராஜா. இப்போ ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க தான் இதை பண்றீங்களான்னு கேக்குறாங்க. சரி என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, ஆக்சுவலா அவர் வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்தாரு, நாங்க எப்பயோ பிரிஞ்சுட்டோம், அவர் அந்த லேடிக்காக தான் நிறைய காசு செலவு பண்ணாரு, அந்த லேடிக்கு ஏதாவது தெரியுமா இருக்கும், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ராணியை பத்தி இவங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ராணி கூட தான் அந்த ராஜா அஃபேர்ல இருந்திருப்பாரு. ஒரு பெரிய இடத்தை வளைச்சு போட்டு பெருசா ஒரு பில்டிங்கை கட்டலான்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள ஆளுங்க போராட்டம் பண்ணி அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க. அதுல ராஜா செம்ம அப்செட், அதனால தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. அந்த ராணியை பொறுத்த வரைக்கும் ஜெயில இருந்தவங்க கூட சாட் பண்ண மாதிரி உங்களுக்கு சாட்லாம் கிடைக்குது. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ராணியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. எப்படியே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ராணிக்கு தெரிஞ்சிருக்கு. ராணி ரொம்ப அசால்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ராணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஜெயில இருந்தவன் மூலியமா ஒவ்வொருத்தர் கதையா முடிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜெயில இருக்கவன் கதையை முடிக்கணும்னு பிளான் பண்ணி ஜெயில இருக்கவன் கதையை முடிச்சிருப்பாங்க. அவனுக்கு அனுப்பின சாப்பாடுல விஷத்தை கலந்து அனுப்பியிருப்பாங்க. வேணும்ட்டே அவன் கதையை முடிச்சிருப்பாங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க.
ஆனா இப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்றது எனக்கு தெளிவா தெரியுது. நானும் ராஜாவும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழலாம்னு நினைச்சோம். அது அந்த 5 பேர் சேர்ந்து தான் கெடுத்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 3 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் சாக போறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கு டார்கெட்ட மாத்தியாச்சு. அவனுங்க என்ன தேடி தான் வர போறாங்க. சீக்கிரமா அவனுங்க 4 பேரையும் புடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அப்ப நம்ம நினைச்சது நடக்காதான்ற மாதிரி இந்த லேடி சோகமா போறாங்க. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, அவனுங்க டார்கெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு இடத்துக்கு நடந்து வராரு. அவனுங்களுமே கதையை முடிக்கலான்னு சுத்து போடுறாங்க. இப்ப இவருமே அவனுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க எல்லாருமே காலேஜ் பசங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஏண்டா காலேஜ்ல படிக்க அனுப்புனா இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரக் நிறைய எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இவனுங்க பண்றாங்கன்னு தெரிய வருது. இவருமே பயங்கரமா சண்டை போடுறாரு. கொஞ்சம் காயெல்லாம் படுது. அதை மீறியே இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்து 4 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ இந்த கேஸையும் சால்வ் பண்ணிட்டாருன்றது தெரிய வருது. ஆக்சுவலா கமிஷனர் பொண்ணு சிவானியும் சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. அவரோட பொண்ணுமே டார்கெட்ல அதுல இருந்து பொண்ணை காப்பாத்தினதுக்கு நன்றி. உங்க டீம்ல இதுக்கு அப்புறம் புதுசா ஒருத்தர் சேர போறாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே புதுசா யாரு சேர போறா, நம்ம 4 பேர் போதாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அசோக்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இவரோட ஃப்ரெண்டு போல அசோக் எப்படி இருக்கான்ற மாதிரி விக்ரமும் கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. அசோக் இப்பதான் வில்லத்தனமா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, வேற ஒரு லேடிக்கும் ஹீரோக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அசோக் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் அசோக்கோட ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல. நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட எல்லாம் பேசியிருப்பாரு. ஹீரோவோட டீமுக்குள்ள இருந்தே ஹீரோவை ஏதாவது பண்றதுக்காக தான் அசோக் வந்திருக்காருன்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பஸ் ஸ்டாப்பை நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே பஸ் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேடி குழந்தைய கொஞ்சிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே கண் வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுருமா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆட்டோ வருது. எல்லாருமே ஏறிட்டு இருக்காங்க. இதுதாம்மா கடைசி ஆட்டோ, ஏறிடு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இல்லக்கா, வேற சில ஆட்டோ வரும், நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்க சொன்ன மாதிரி வேற ஒரு ஆட்டோ வருது. அதுல இருந்து ஒரு நபர் இறங்குறாரு. இறங்கின நபர் ஒரு கோட் வேர்டா சொல்றாரு. உடனே இந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த குழந்தைன்ற மாதிரி குழந்தைய தந்துடுறாங்க. இப்ப அவர் குழந்தைய கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க தெனாவுட்டா இந்த இடத்துல சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பாசமான அம்மா மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே இவங்க குழந்தைய விக்கிறவங்க போல. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி எப்பனாலும் டெலிவரி ஆகலான்ற நிலைமையில இருக்காங்க. கொஞ்சம் நடந்துகிட்டே இருன்ற மாதிரி அவங்களோட அம்மா சொல்றாங்க. ஹஸ்பண்டும் பக்கத்துல தான் இருக்காரு. அவர் ஒரு ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. இப்ப திடீர்னு ஒய்ஃபுக்கு வலி வந்துருது. இவருமே டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்றாரு. இப்ப வேகமா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கிறத ஒரு வார்ட் பாய் கவனிக்கிறாரு. அந்த வார்ட் பாய் இருக்காரு பாத்தீங்களா, யாருக்கோ கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல குழந்தையும் பிறந்துருது. குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் தகவலை கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு தகவலை கொடுக்கிறாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப அம்மா அப்பா 2 பேருமே அந்த குழந்தைய பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஒய்ஃபுக்கு சில மருந்து மாத்திரலாம் வாங்க வேண்டிய நிலைமை வரும். இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதுனால ஹஸ்பண்ட் வாங்குறதுக்காக போறாரு. இந்த சமயம் இந்த இடத்துக்கு வேற ஒரு நர்ஸ் வராங்க. ஹாஸ்பிட்டல்ல சேராத ஒரு நர்ஸ் வராங்க. வந்தவங்க குழந்தைய கொஞ்ச நேரம் இன்குபேட்டர்ல வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவும் ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. டாக்டர் தான் கொஞ்ச நேரம் வைக்க சொன்னாங்க, அதனால தான் ஒரு அரை மணி நேரத்துல திரும்பி கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த அம்மா ஏத்துக்கிறாங்க. ஆனா இவங்க இன்குபேட்டர் ரூம்ல எல்லாம் வைக்காம குழந்தைய வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஆட்டோ டிரைவர் இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி தான் வராரு. ஆனா இவங்களை கவனிக்காம இவர் பாட்டுக்கு உள்ள வந்துடுறாரு. அந்த லேடியும் நல்லபடியா குழந்தைய வெளியே கொண்டு போயிடுறாங்க. இப்ப வந்தவர் குழந்தை எங்கன்னு கேக்குறாரு. இன்குபேட்டர்ல வைக்கணும், தூக்கிட்டு போனாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நர்ஸ் வந்தோன்னே குழந்தைய கொண்டு வாங்கன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. எங்க இருந்து கொண்டு வரணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு நர்ஸ் தான் இன்குபேட்டர்ல வைக்கணும்னு கொண்டு போனாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இருக்கிற எல்லா நர்ஸும் வந்துடுறாங்க. இதுல எந்த நர்ஸும் கொண்டு போலன்றது இந்த ஒய்ஃபுக்கு தெரிய வருது. அப்ப வேற யாரோ ஏமாத்தி கொண்டு போயிருக்காங்கன்றதை இவங்களுக்கு தெரிய வருது. இதனால இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் கோவப்படுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப போலீஸுங்களும் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸோட அடையாளத்தை சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது மாஸ்க் போட்டிருந்தாங்க, தெரியலன்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. தெரியலனா என்ன பண்ண முடியும்னு போலீஸ் கோவப்படுறாரு. அப்பதான் அந்த லேடியோட கையில வீணு போட்டிருந்தது இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. வீன்ற மாதிரி பச்சை குத்தி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும், அதை வச்சுலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி போலீஸா அலட்சியமா பேசுறாரு. அப்ப இனோன் போலீஸ் கிட்ட ஆட்டோ டிரைவர் கெஞ்சுறாரு. இனோன் போலீஸ் என்ன சொல்றாருன்னா, போலீஸுங்களாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீ பேசாம கமிஷனர் ஆபீஸ்க்கு உன் ஒய்ஃபை கூட்டு போ, அப்பதான் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி கமிஷனர் ஆபீஸ்க்கு போலான்ற மாதிரி ஹஸ்பண்டும் யோசிக்கிறாரு. ஹீரோ அடிக்கடி கமிஷனரை பாக்குறதுக்காக வருவார்ல, அந்த மாதிரி வரும்போது கமிஷனர் லாயருங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம விக்ரம் என்கவுண்டர் பண்ணிருக்காரு, அதனால தான் வேலை போயிருக்கு. எப்படியாவது அந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக தான் இவர் லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போது அசோக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
வந்த அசோக் என்ன சொல்றாருன்னா, சார் அடிக்கடி விக்ரம் இந்த இடத்துக்கு வராருல, அதை மீடியாக்காரங்க பார்த்து நியூஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க சார், இது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விக்ரம கூட இருந்தே காலி பண்ணணும்னு நினைக்கிறாருல, அதனால தான் அசோக் இந்த மாதிரி பண்றாரு. ஆனா அதெல்லாம் வந்து ஹீரோ தப்பா எடுத்துக்க மாட்டாரு. அசோக் சொல்றதும் உண்மைதான் சார், இதுக்கப்புறம் நான் வரதை குறைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி பேசிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் தான் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கமிஷனரை பார்க்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. கமிஷனர் எல்லாம் பார்க்க முடியாது போங்கன்ற மாதிரி வெளியே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே ரொம்ப கெஞ்சி பாக்குறாங்க, இருந்தாலும் வெளியே இருக்கவங்க விட மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்ட்ரா பெட்ரோல்லாம் இருக்கும், அந்த பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்கலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கவனிக்காத சமயம் இதை பண்ண பாக்குறாங்க. அப்பதான் விக்ரம பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வெளியே வராரு. இவங்க ஊத்திக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள தள்ளி விட்டுறாரு. ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எரிய ஆரம்பிச்சதுனால கமிஷனருமே இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. அவருமே பக்கத்துல வந்து என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. டீட்டெயிலா நடந்த விஷயத்த சொல்றாங்க. நீ கவலைப்படாதமா, உன் குழந்தைய கண்டுபிடிச்சு தரணும் அவ்வளவுதானே, 48 மணி நேரத்துக்குள்ள உன் குழந்தைய வாங்கிட்ட சேவ் பண்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அந்த 48 மணி நேரமும் நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி வேற வழி இல்லாம இவர் ஏத்துக்கிறாரு. விக்ரம் நீ தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. விக்ரமும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சரி இப்போதைக்கு விக்ரம் ஹேண்டில் பண்ணா கரெக்டா இருக்காதுன்ற மாதிரி மோகன் சொல்றாரு. இல்ல மோகன், விக்ரம் ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். விக்ரம் உனக்கு 48 மணி நேரம் தான் டைம் இருக்கு, நான் வாக்கு கொடுத்திருக்கேன், எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அந்த குழந்தைய தூக்குறதுக்கு அதே ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த 2 பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க போல. இப்ப ஹெல்ப் பண்ண அந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தைய வேகமா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கும், நமக்கு ஸ்கிரீன் பிளேல இப்பதான் காட்டுறாங்க. அந்த குழந்தைய வாங்குறதுக்காக மேரின்ற ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மூலியமா ஹெல்ப் பண்ணவங்க இருக்காங்கல்ல, குழந்தைய தந்து காசெல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மேரி இருக்காங்கல்ல, வேற ஒரு பகுதிக்கு இந்த குழந்தைய கொண்டு போகணுன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்கதான் அடுத்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப மேரி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சேட்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல போல, இப்போ குழந்தைய பார்த்தோன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி மேரி கிட்ட நிறைய காசெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. மேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பணும், ஏர்போர்ட்டுக்கு தானே போறீங்க, நிக்காம போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து வேக வேகமா கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் டீமும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கடைசி 2 வருஷத்துல மட்டும் 7 குழந்தைங்க காணாம போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நிச்சயமா ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸ், அதே மாதிரி வார்ட் பாய், இவங்க எல்லாம் கூட சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு ரொம்ப டைம் கிடையாது, இன்னும் 42 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி டைமர்லாம் செட் பண்ணிடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இவங்களுமே பேஷண்ட் மாதிரி வந்துடுறாங்க. அதாவது அகிலா இருக்காங்க பாத்தீங்களா, புள்ளத்தாச்சி மாதிரி நடிச்சு இந்த இடத்துக்கு வராங்க. அவங்களோட அப்பா மாதிரி அந்த ராவ் வராரு, அதாவது கான்ஸ்டபிள் வராரு. அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் மாதிரி நம்ம விக்ரம் வராரு. இவங்க 3 பேருமே வந்துடுறாங்கல்ல. இப்போ இந்த இடத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் கவனிக்கலான்ற மாதிரி கவனிக்கிறாங்க. நர்ஸுங்க அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது, அதே மாதிரி வார்ட் பாய்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது இந்த இஷ்யூவை பத்தி தான் நிறைய பேசுறாங்க. அது மூலியமா இவங்களும் கொஞ்சம் தகவலை சேகரிக்கிறாங்க. அதாவது இங்க இருக்க வார்ட் பாய் இந்த நாள் வரல, அவன் நிறைய காசெல்லாம் வச்சிருந்தான், நிறைய காசெல்லாம் செலவு பண்ணான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவங்க அப்சர்வ் பண்றாங்க. கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல இன்னும் அந்த லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த லேடி கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக மீடியாவை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க குழந்தை கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி இவங்க அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அகிலா சேகரிச்ச தகவலை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க 4 எக்ஸிட் இருக்கு, ஆனா எங்கேயுமே சிசிடிவி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே மாதிரி ராவ் என்ன சேகரிச்சிருக்காருன்றத பாப்போம்னு அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் ஒரு குழந்தை காணாம போன வழக்குல ஜெயிலுக்கு போயிருக்காங்க சார். அவங்க குழந்தைய வித்திருக்காங்கன்ற மாதிரி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அந்த லேடி கிட்ட விசாரிச்சா ஏதாவது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் சரிதான், அந்த லேடியை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி வீட்டுக்கிட்ட வராங்க. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஹெட் நர்ஸ் பொறுப்புல இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பையன் தான் இருக்காரு. அந்த பையன் கிட்ட ஹெட் நர்ஸை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டு பக்கம்லாம் சேர்க்கல சார், நீங்க வேற எங்கேயாவது போய் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மருமக கோபமா பேசுறாங்க. அவங்கள பத்தி எல்லாம் எதுவுமே கேட்காதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இப்ப அந்த லேடியை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அந்த லேடி எந்த ஏரியால இப்ப இருக்காங்கன்றது தெரிய வருது. இப்போதைக்கு கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. இவங்க வரும்போது அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காங்க. இவங்களுமே அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னோன்னே இவங்களுமே ஃபீலிங்கா இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருந்திருக்கும். வார்ட் பாய் கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்கல்ல, அப்படி ஒரு வார்ட் பாய் கிட்ட இவங்களுமே எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குடா, நான் கடனா வாங்கி தர சொன்னேன்ல, யார்கிட்டயாவது வாங்கித்தா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்கறாங்க. நான் ட்ரை பண்றேன்க்கா, கிடைச்சா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. எப்படியாவது காசு கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க.
வேற ஒரு ஆசிரமத்துக்கு குழந்தைய தர மாதிரி பிளான் இருக்கும். அது கவர்மெண்ட் சார்பில் நடக்கிற இடமா இருக்கும். அந்த இடத்துல குழந்தை இருந்தா கஷ்டம் தான் படும். இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜிஓக்கு போனா அந்த குழந்தை நல்லபடியா இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே உங்களுக்கு இருக்கும். என்கிட்ட குழந்தைய அனுப்பி வைங்க, நீங்க சைன் போட்டா மட்டும் போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல பெரிய டாக்டர் கிட்ட கேட்காம சைன்லாம் போட முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க. நீங்க சைனை போடுங்க, பெரிய டாக்டரை எப்படி சமாளிக்கணுமோ நான் அப்படி சமாளிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த காசை புடிங்கன்ற மாதிரி இவங்களுக்கு தேவைப்பட்ட காசை தந்துடுறாங்க. அதனால இந்த லேடியும் ஆர்வ கோளாறுல சைனை போட்டு தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இவங்க தான் காசுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவங்கள லாக் பண்ணிருப்பாங்க. என்னை விட சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வேற இருக்காங்க, எனக்கு காசு தேவை இருக்குன்னு தெரிஞ்சு என்னை சிக்க வச்சிருக்காங்க, தேவையில்லாம அந்த விஷயத்துல நான் சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு பணம் கஷ்டம் இருக்கிறது யாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு கேட்கும்போது ஒரு வார்ட் பாய்க்கு மட்டும் தான் தெரியும், மற்றபடி நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த வார்ட் பாய் பேர் என்ன, அந்த வார்ட் பாய் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. குழந்தை காணாம போய் ஒரு 8 மணி நேரம் ஆகுது இல்ல, இந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி யார் அக்கௌண்ட்ல நிறைய காசு வந்திருக்கு, வார்ட் பாய் நர்ஸ்னு எல்லாரையும் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி அலி கிட்ட சொல்லிட்டாரு. அலி என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்ட் பாய்க்கு மட்டும் நிறைய காசு வந்திருக்கு சார், 3-4 லட்சம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அந்த வார்ட் பாயை தான் நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே வந்துடுறாங்க. அந்த வார்ட் பாயோட பேரு வேலுன்னு வச்சுக்கோங்க. வேலு எங்கன்னு கேட்கும் போது இன்னும் வரலன்ற மாதிரி வேற ஒரு வார்ட் பாய் இவங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த வேலுவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேலுக்கு இந்த வார்ட் பாயும் கால் பண்றாரு, உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் விசாரிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு இருக்க வேலுவும் இவங்க 3 பேர் உட்காந்துட்டு இருக்கிறத குறுகுறுன்னு பாக்குறாரு. நம்ம தான் வேலுன்றது இவங்களுக்கு தெரியல, சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா இவர் தான் வேலுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது போல இவரை வந்து பிடிச்சிடுறாங்க. நீ தான் இல்ல சம்பந்தப்பட்டிருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த வார்ட் பாயோட அப்பாக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்திருக்கும், அவசரமா 3 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். இது தெரிஞ்சுதான் சிலர் என்கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க, இதை மட்டும் நீ பண்ணித்தா உனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் சார் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்றான். ஆக மொத்தத்துல அந்த நெட்வொர்க் இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறவங்களை கரெக்டா கரெக்ட் பண்ணி அவங்க மூலியமா இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறாங்க போல. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தர் தப்பு பண்றாங்க, அதாவது அந்த லேடி தப்பு பண்ணி உள்ள போனாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தர் தப்பு பண்றாங்க போல. இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல இந்த குழந்தைய பெத்த அம்மா இருக்காங்கல்ல, போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கமிஷனரும் சோகமா பார்த்துட்டு போறாரு. விக்ரம், கேஸ் எந்த நிலைமையில இருக்கு, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருவல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் கவலைப்படாதீங்க சார், 48 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா அந்த குழந்தைய நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க ஒரு எபிசோடு முடிகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த சேட்டு வந்துட்டு இருக்க காரை நமக்கு காட்டுறாங்க. குழந்தை அழுவுறத நிறுத்தவே மாட்டேங்குது, ஏன் இவங்க பால் கூட தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கார் ஓட்டுறவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. சார் பால் தரலாம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வண்டியை ஓட்டுன்ற மாதிரி இந்த சேட்டும் சொல்லிட்டாரு. இப்பதான் ரேடியோல குழந்தை காணோம், குழந்தைய பத்தி தகவல் தெரிய வந்தா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இதுதான் அந்த குழந்தையா அப்படின்ற மாதிரி இந்த டிரைவருக்கு டவுட் வந்துருது. இந்த டிரைவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துறாரு. என்ன ஆச்சுன்னு சேட்டு கேட்கும் போது, தண்ணி வாங்கணும் சார், வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இறங்கி கொஞ்சம் தள்ளி போறாரு. இந்த குழந்தை கண்டிப்பா கடத்தப்பட்ட குழந்தை தான், நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. இப்ப சேட்டுக்கு கால் வருது, குழந்தைய வித்தாங்கல்ல அவங்க கால் பண்றாங்க. சேட்டு கிளம்பிட்டியான்னு கேக்குறாங்க. இன்னும் கிளம்பல, இதோ இங்க ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. போலீஸ் இந்த கேஸை ரொம்ப சீரியஸா எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி குழந்தைய தந்தவங்களும் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அலி இருக்காரு பாத்தீங்களா, சார் குழந்தை ஒரு இடத்துல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, போலீஸுங்க அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க, நீங்களும் போங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் டீமும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ஒரு பக்கம் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த போலீஸ்மே இங்க இருக்க டிரைவர் கிட்ட விசாரிக்கிறாங்க. சரி உங்களுக்கு போன் பேசுறதுக்காக வந்தேன்ல, அதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க எப்படி கிளம்பி போனாங்கன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் தண்ணி குடிக்கிறேன்ற மாதிரி தானே வெளியே போனான், ஆனா இவன் கார்லயே தண்ணி வச்சிருப்பான், அதை மீறியே இவன் தண்ணி குடிக்கிறேன்னு எதுக்கு வெளியே போனான், இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி அந்த சேட்டு உசாரா இருப்பாரு. அதனால சேட்டு இருக்காருல, ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டு இருக்காரு. சேட்டு ஒரு ஆட்டோ தான் பிடிச்சிருக்காருன்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இருக்க விக்ரம் கிட்டயும் டீம் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்களுமே அந்த ஆட்டோவை பிடிக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோல போறதும் ரிஸ்க்ன்றது தெரிஞ்சிருது. அவருமே ஒரு இடத்துல ஆட்டோவை நிறுத்திட்டு வேகமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிடிச்சிடுறாங்க. குழந்தை எங்கன்னு கேட்கும் போது இவர் சொல்லாமே இருக்காரு. இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு மிரட்டுறாங்க. ஒரு இடத்துல குழந்தைய வச்சிட்டேன்னு சொல்றாரு. கொஞ்சம் தள்ளி இருக்க பகுதியில குழந்தைய வச்சிட்டாரு போல. இப்ப எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல குழந்தை மிஸ் ஆகுது. ஏன்னா குழந்தைய ஏற்கனவே ஒரு மேரின்னு ஒரு லேடி தந்தாங்கல்ல, அவங்க தான் எடுத்துட்டு போயிருக்காங்க.
அவங்க தான் அந்த சேட்டை வைக்க சொல்லியிருக்காங்க. இப்ப அங்க இருந்து எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. சேட்டு மூலியமா குழந்தையை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப அந்த தூக்கிட்டு போனவங்களை அமுக்கலான்றபடி இவங்க துரத்திட்டு வராங்க. ஆனா அதுக்குள்ள மேரி இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சேட்டியும் அந்த ஒய்ஃபையும் உட்கார வச்சு என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் முறைப்படி குழந்தைய தத்தெடுக்கணும் தான் நினைச்சேன், தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இந்த சேட்டும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆசிரமம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. அங்க இருக்க ஃபாதர் இருக்கார்ல, அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு, நீங்க இந்த ப்ராசஸ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ப்ராசஸ்லாம் இருக்கா, ரொம்ப லேட் ஆகுமான்ற மாதிரி இந்த சேட்டு தயங்கிக்கிட்டே போறாரு. இதெல்லாம் அங்க வேலை பார்க்குற மேரி கவனிக்கிறாங்க. இப்ப மேரியும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப தலை சுத்து, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், சீக்கிரமா குழந்தை கிடைக்கணும்னா நான் கேட்கிற காசை தாங்க, நான் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி இந்த மேரி சொல்லியிருப்பாங்க. காசு பிரச்சனை இல்ல, நாங்க தரோன்னு சொல்லி தான் குழந்தைய இந்த மெத்தட்ல இவங்க வாங்கியிருப்பாங்க, இதுதான் நடந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஆசிரமத்துல வேலை பார்க்குற மேரி சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு விக்ரம்க்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அங்க கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மேரி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைய தூக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ் வாசலை கிராஸ் பண்ணி போறாங்க. இத பாக்குற இந்த அம்மா என் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. நீ காலையில இருந்து எல்லா குழந்தைய பார்த்தோம் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்ட, நீ முதல்ல கொஞ்சம் உட்காருமா, ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இந்த வாட்டி உண்மையான குழந்தைய தான் பார்த்திருக்காங்க, ஆனா ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்க மாட்டாரு. இப்ப ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி அந்த ஃபாதரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஃபாதர் கிட்ட இங்க இருக்க மேரிய பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. என்ன திடீர்னு மேரிய பத்தி விசாரிக்கிறீங்கன்ற மாதிரி ஃபாதர் கேக்குறாரு. மேரி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. இது இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரி ஃபாதரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப இவங்களுமே மேரியோட இடத்தை செக் பண்றதுக்காக வராங்க. மேரிக்கு இங்கே வீடெல்லாம் தந்திருக்காங்க போல. இப்ப இந்த இடத்தை செக் பண்ணும் போது அவங்க நோட்ல நிறைய குறிப்பு மாதிரி எழுதியிருக்காங்க. அக்கான்னு ஒருத்தங்களோட பேரை போட்டு அவங்க இவ்வளவு காசு தந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. யார் இந்த அக்கா, இந்த அக்கா கிட்ட தான் ஒரு வேளை குழந்தையெல்லாம் வித்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மேரி எங்க வந்திருக்காங்கன்னா அக்கான்னு ஒருத்தங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அந்த அக்காவும் மாடியில இருந்து இறங்கி வந்து மேரிய பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, போலீஸ் கண்ணில் நான் மாட்டவே இல்லை, குழந்தைய சேஃபா கொண்டு வந்துட்டேன், இந்தாங்க குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அக்கா இருக்காங்கல்ல, நீ உடனே எல்லாம் கிளம்ப வேணாம், நீ முதல்ல சாப்பிடு, இப்ப நீ உடனே கிளம்புனா போலீஸ் உன்னை சுத்தி வளைச்சு பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, கொஞ்ச நாள் இங்கேயே தங்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த அக்கா மேரியோட கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சாப்பிட்டு போன்னு கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. ஃபாதருமே மேரி இப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மேரி இதுக்கப்புறம் இங்க வரது டவுட் தான், அப்படியே வந்தாலும் எங்களுக்கு உடனே தகவலை கொடுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் டீமும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு ஆட்டோ கிராஸ் ஆகி போகுது. ஆட்டோல கொஞ்சம் பதட்டமா ஒரு நபர் போறாரு. இதை பாக்குற ஹீரோக்கும் டீமுக்கும் டவுட் வருது. திரும்பி அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி வண்டியை திருப்பிடுறாங்க. ஆக்சுவலா ஆட்டோல வந்த நபர் மேரிய பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. மேரியக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே பின்னாடி வந்து இந்த நபரை லாக் பண்ணிடுறாங்க. மேரியை எதுக்காக பார்க்க வந்தன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இதோடயே நமக்கு இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. சோ அடுத்த வாரம் வர ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தான் இந்த கதையை முடிப்பாங்க. அதாவது அக்கா எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்றத காமிச்சு முடிப்பாங்க போல. இப்போ வரைக்கும் இந்த சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.